வாழ்க்கை தொழிலில் மேம்பட்ட நிலைக்கு உயர 3 எளிய பழக்கங்கள் கை கொடுக்கும். இன்றே சிங்கப்பூர் ஊழியரணி அமைப்பிடம் பேசுங்கள். நேர அறிவிப்பு வழங்குவோர் சிங்கப்பூர் ஊழியரணி அமைப்பு. வணக்கம். சிங்கப்பூரில் எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு தொகுதி எல்லைகளில் பெரிய அளவில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த முறை கூடுதல் குழு தொகுதிகளும் தனி தொகுதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. அது பற்றிய சிறப்பு தொகுப்பை முதலில் பார்க்கவிருக்கிறோம். சிங்கப்பூரின் தேர்தல் தொகுதி எல்லைகளில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தொகுதி எல்லைகள் மறு ஆய்வு குழு இன்று அதன் அறிக்கையை வெளியிட்டது. இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் நாட்டின் பொதுத் தேர்தலுக்கு ஆயத்தமாக அந்த அறிக்கை வந்துள்ளது. வரும் தேர்தலில் மொத்தம் 97 நாடாளுமன்ற இடங்கள் இருக்கும். தற்போது 93 இடங்கள் உள்ளன. மொத்தத்தில் 18 குழு தொகுதிகளும் 15 தனித்தொகுதிகளும் இருக்கும். 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலை காட்டிலும் 2 தொகுதிகள் அதிகம். வாக்காளர்கள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளதை கருத்தில் கொண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டதாக தொகுதி எல்லைகள் மறு ஆய்வு குழு தெரிவித்தது. இம்முறை வாக்களிப்பதற்கு சுமார் 2.7 மில்லியன் பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 2020ஐ காட்டிலும் சுமார் 100,000 வாக்காளர்கள் அதிகம். இந்த உயர்வு தொகுதி எல்லைகளுக்கு இடையே சமமாக இடம்பெறவில்லை என்று குழு குறிப்பிட்டது. மக்கள் தொகை மாற்றங்கள், புதிய வீடமைப்பு ஆகியவற்றின் காரணமாக சில தொகுதிகளில் மற்றவற்றை காட்டிலும் கூடுதல் உயர்வு காணப்பட்டது. தற்போதைய பாசெரேஸ், பொங்கோல், சம்பவாங், தெம்பனீஸ் குழு தொகுதிகள் அவற்றில் அடங்கும். ஹொங்கா நார்த், பொத்துங் பாசிர் தனி தொகுதிகளிலும் வாக்காளர் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது.